எந்த மார்க்கத்தை முழுமையா பின்பற்றும் போது கவலை இல்லாம, வலி இல்லாம, வேதனை இல்லாம நீங்க போறீங்களோ சன்மார்க்கம். சன்மார்க்கம்னா என்ன? எல்லா உயிர்களையும் தன் உயிர் போல நேசிக்க. இதுக்கு ஜாதி இல்ல, இதுக்கு மதம் இல்ல, இதுக்கு மொழி இல்ல, இதுக்கு வேறுபாடு இல்ல, இதுக்கு வேற்றுமை இல்ல, இதுக்கு எதுவும் இல்ல. தேனின்ற ஒரே ஒரு கிரியேச்சர் மட்டும் இல்லனா இந்த எக்கோசிஸ்டம்ல பூமி இருக்காது, அழிஞ்சிரும். மகரந்த சேர்க்கை நடைபெறாது, பூ காயாகாது, காய் கனி ஆகாது, சாப்பாடு இருக்காது, பசியிலேயே செத்து போயிருது. மலையை குடஞ்சு ரோடு போடுறோம், மறுபடியும் ஒரு மலையை கிரியேட் பண்ணி கொடுக்கும். இப்ப என் கேள்வி என்னன்னா, ஞானம் அப்படின்றது இப்ப உங்க குழந்தைங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறதுல இருக்கா, எதிர்காலத்துல நல்ல லெவல்ல ஆக்சிஜன் கிடைக்கணும்ன்றதுக்கு உண்டான சுற்றுச்சூழலை ஏற்படுத்துறதுல இருக்கு. என் புள்ள சுகமா வாழணும்ன்ற எண்ணமே முதல்ல தப்பு. சுகமா வாழணும்ன்ற வார்த்தையே பொதுநலமா வாழ்ந்தா தான் வாழ முடியும். குடும்பம் மட்டும் என்று வாழ்ந்தால் ஒருவன் சுகமாக வாழ முடியாது. பார்ப்பதற்கு சுகமாக வாழ்வது போல தோன்றினாலும் மறைமுகமாக நிறைய கர்ம வினைகளை உங்கள் குழந்தைகள் சேர்க்கிறார்கள்.